தமிழக வெற்றிக் கழக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனது உணவகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் வருகை தந்து கைது செய்து அழைத்துச் சென்றதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இந்த கைது நடவடிக்கையின் முழு பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு விசாரிக்க உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறது. ஐஜி அஸ்டா கார்கே தலைமையில் இந்த குழு விசாரணையானது மேற்கொண்டு வரும் நிலையில் சேலம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தனது உணவகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது நேரடியாக வருகை தந்த காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது கரூர் மாவட்டத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கரூரில் தேர்தல் பிரச்சார பரப்புரை நடைபெற்ற நாளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மயக்கமடைந்த மக்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றனர். அப்பொழுது ஆம்புலன்ஸ்களை மக்கள் அச்சுறுத்தும் விதமாக இயக்கப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் வாகனத்தை நிறுத்தி விசாரித்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் விசாரணைக்காக தற்பொழுது கைது செய்து கரூர் மாவட்டத்திற்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோக்களில் இருந்த நபர்களை தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்யும் நடவடிக்கையையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சேலத்தில் இருந்து இருவர் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது ஒருவரை இறக்கி விட்டுவிட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனை மட்டும் கைது செய்து கரூருக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். இதனிடையே யார் அழைத்து சென்றார்கள் என்பது குறித்து விவரம் தெரியாமல் அதிர்ச்சியடைந்த வெங்கடேசனின் குடும்பத்தினர் சேலம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறிப்பாக சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் அந்த வீடியோக்களில் இருக்கும் நபர்களை தற்பொழுது அடையாளம் கொண்டு விசாரணை செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இயங்கியுள்ளனர். நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.